ஃபேன்ஸ் நீங்க என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் மலேசியால பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு ஸ்னோ கான்செப்ட்ல 1300 அஜித் சார் ஃபேன்ஸ் ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கா இது? அந்த டைம் வரும்போது தளபதியோட அந்த வாரிசு வந்துருச்சு, ஸ்கிரீன் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. அப்பயும் நின்னு சம்பவம் பண்ணுச்சு. குட் பை டெக்லி அட்வான்ஸ் புக்கிங் சரி எல்லாத்துலயும் சரி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் அஜித் சார் மூவி மலேசியால. பார்க்கும்போது எல்லாருமே மிரண்டுட்டாங்க. பிகாஸ் படம் வந்து வெறுப்பா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஸ்கூல் பண்றதுக்கு ரோ பிலிமா வந்து எங்களுக்காக அடிச்சு தூள் கலப்ப போறாருன்னு இந்த படத்துல இறங்கி இருக்காரு அஜித் சார். ரியல் கூஸ் பாம்ஸ் வந்தது வந்து ஃபர்ஸ்ட் லுக். அவரோட அந்த 3 என்னோட கணிப்பு படி பார்த்தா 2 மில்லியன் 2.2 மில்லியன் பிளஸ் ஃபர்ஸ்ட் டே கரெக்ஷன் அடிக்கலாம். இப்ப சில டைம்ல வந்து இப்ப கமெண்ட் பண்ணுவாங்க, முக்கியமா மலேசியால இப்ப இருக்கு, தமிழ்நாட்டுல டான்ஸ் ஆற மாதிரி இங்கில ஆரம்பிச்சிட்டீங்களா, வேலையை விட்டு வராங்க, கருதலையே மாறுறாங்க, ஆன்ஹெல்தி திங் செய்யறாங்க, இப்படி பண்ணா குட்டிச்சோரா போயிருவீங்க. ஆக்சுவலா இது வந்து நிறைய அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா, ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் சொல்லலாம். கடல் கடந்து நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. எஸ், மலேசியா அஜித் குமார் ஃபேன்ஸ் கிளப்பினுடைய ஹெட் தேவ் பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கேன். எல்லாருமே நம்ம இதுக்கப்புறம் காட் பிளஸ் யூ மாமே மாமே அப்படின்னு தான் வந்து கூப்பிடணும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. குட் பேட் அக்லி எவ்வளோ எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க மலேசியன் மக்கள் அஜித் சாரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புல வரக்கூடிய ஒரு படம். மலேசியால வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் படம்னால சொல்ல தேவையில்லை, எல்லா படத்துக்கும் வாய்ப்பு தான், எல்லா படத்துக்கும் எதிர்பார்ப்பு கூட தான். பட் வந்து குட் பை அக்லி வந்து இன்னும் எதிர்பார்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அஜித் சாரோட விண்டேஜ் லுக் நம்ம முழுசும் அதுக்கு இப்ப நம்ம லாஸ்ட் சத்திரி வந்து ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே மிரண்டுட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, எங்களோட மலேசியா மண்ணி டாக்கி அண்ணன் இருந்தாரு. ஸோ படம் ஐப்பில் தான் இருந்துச்சு மலேசியால. இது வந்து இன்னும் ஸ்கை லெவல் போயிருச்சு. பிகாஸ் டாக்கி அண்ணன் வந்து இப்போ லிவிங் லெஜெண்ட், எங்களோட மலேசியால லிவிங் லெஜெண்ட். இதுவும் அஜித் சாருக்கு ஒரு பாட்டு அவர் நடந்து வரப்ப ஒரு பிஜிஎம்ல ஒரு குரல் கொடுக்குறாரு, அந்த மாதிரி எல்லாம் ஏற்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப இந்தியன்ஸ் இங்க உள்ள தமிழர்கள் மத்தியில வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க மலேசியால. எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சாரை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அப்படி எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கி நமக்காக குட் பேட் அக்லியில கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பழைய விண்டேஜ் அஜித் சார், நிறைய அஜித் சாரை பார்க்க முடியுது. வாலி அஜித் சார், அமர்கலம், அட்டகாசம், தீனா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பில்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அஜித் சாரையும் ஒரே படத்துல பார்க்க போறோம். அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு திருவிழாவான ஒரு படமா தான் இருக்கும். ஏன்னா நாங்க இத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்த அஜித் சாரோட லுக், என்னோட பழைய ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னோட இந்த டீசர் ட்ரெய்லர்ல வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலயும் மலேசியாலும் சரி மற்ற வேர்ல்ட் வைட் எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட்டா தான் இருக்க போகுது. ஃபேன்ஸ் நீங்க என்ன பண்ணலான்னு காத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா வருஷம் மலேசியால அஜித் சாரோட படங்களை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்ல உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் குட் பேட் அக்லிக்கு என்ன ஸ்பெஷல் பிரதர்? மலேசியால வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து துணிவு படத்துக்கு வந்து நம்ம 10 ஸ்டேட்ல செஞ்சிருக்கோம். ஏன்னா மலேசியால வந்து 14 மாநிலம் இருக்கு, 10 ஸ்டேட்ல செஞ்சோம். விடாமுயற்சிக்கு வந்து நம்ம அதனால செய்ய முடியல, ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியறனால. சோ நம்ம வந்து இப்ப குட் பை அக்லிக்கு வந்து 8 ஸ்டேட்ல செய்யறோம். மலேசியால 8 ஸ்டேட்ல செய்யறோம். அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஷாலாம் ஸ்லாங்கோர்னு ஒரு இடத்துல, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல, அது சென்னையில வந்து ரோஹிணினா, மலேசியால வந்து தியேட்டர் சினிமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் தான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 8 ஹால் புக் பண்ணிருச்சு, ஃபுல் ஆயிருச்சு. சுமார் ஒரு 1300 பேர் உட்கார்ற இடம் அந்த ஹால். ஓகேவா? ஏன்னா 8 ஹால் இருக்கு. அந்த இடம் வந்து ஒரு 1300 பேர் வரலாம், கூடயே வரலாம், செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்க வருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி என்ன புதுசா செய்யறோம்னா, இது வரைக்கும் மலேசியால பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்துக்கு ஷோக்கு சரி இல்ல ப்ரொமோஷன் சரி ஒரு ஸ்னோ கான்செப்ட்ல செஞ்சதுல நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு ஸ்னோ கான்செப்ட்ல அந்த ஸ்னோ மிஷின்ல நாங்க சொந்தமா வாங்கியிருக்கோம், சைனால இருந்து வாங்கி. அண்ட் ஆல்சோ அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு இப்ப நம்ம ஒரு ஃபேன் கிளப் ரன் பண்றோம், டிக்கெட் நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையா வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோ மிஷின்ல வாங்கி நம்ம அந்த ஸ்னோ ஸ்டார்ம் குட் பை அக்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உருவாக்கி இருக்கோம். வேற லெவல்ல இருக்குமே. சம்மர் டைம் வேற.
ஆமா எங்களுக்கு இல்ல படம் வந்து செம்ம ஹாட். இப்ப அதனால வந்து நம்ம இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். கிரேட் ப்ரோ. நீங்க சொன்ன மாரி ஆமா. எனக்கு தெரிஞ்சு குட் பாட் அக்லி பயங்கர நெருப்பா ஃபயரா இருக்க போகுது. அந்த ஃபயரான படத்துக்கு நம்ம ஒரு ஸ்னோல உட்காந்து பார்க்கும்போது தான் வந்து இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா பயங்கரமா இருக்கு பிரதர். ஸ்னோல உட்காந்து படம் பார்க்குறது அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். இல்ல கணக்கு வந்து ஸ்னோ இது வந்து உள்ளுக்கு ஹால்ல நம்ம ஸ்னோ இது பண்ண மாட்டோம். ஹால் கண்டிப்பா சில்லா தான் இருக்கும். இது வந்து வெளிய செலிப்ரேஷன் இடத்துல தான் நம்ம ஸ்னோ கான்செப்ட் செய்ய போறோம் பிரதர். சூப்பர் இது பிரதர். வந்து ஃபுல்லா அவுட்டோர்ல தான். மத்தபடி ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு வெறியா இருக்கிறாங்க குட் பாட் அக்லிய பார்க்கறதுக்காக. குட் பாட் அக்லிய பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க 100% ஃபேன்ஸுக்கான படம். அத தாண்டி எமோஷனல் கன்டென்ட்டும் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாரி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்றாரு. சோ மத்த எல்லாரும் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மலேசியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பில்லா வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிலிம் இந்த அஜித் சார் கேரியர்லயே. ஏன்னா ஃபுல்லா வந்து மலேசியால தான் ஷூட் பண்ணாங்க. அப்ப நாங்க எல்லாமே வந்து சின்ன பசங்க தான். சோ அப்ப வந்து என்னன்னா அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. மங்காத்தா மத்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்றப்ப எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா திருப்பியும் அஜித் சாரோட பழைய விண்டேஜ் லுக்கு, நாங்க எதிர்பார்த்த லுக்கு இதெல்லாம் நாங்க வந்து பாக்குறோம். அதனாலயே இது வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கு. என்ன ஆல்சோ டைரக்டா அஜித் சார் வந்து படத்துல ஏதாச்சும் மெசேஜ் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நேர்கொண்ட பார்வை என்ன ஆல்சோ விடாமுயற்சி நிறைய விஷயங்கள் படம் பண்ணாரு. ஆனா ஃபேன்ஸுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா ரோ ரோ பிலிமா வந்து எங்களுக்காக அடிச்சு தூள் கிளப்ப போறாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துல இறங்கி இருக்காரு அஜித் சார். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது இந்த மாதிரி இன்னும் எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி படம் வரும்னு குட் பை அக்லி மாதிரி. சார் இப்ப எவ்வளோ புக்கிங் ஆயிருக்கு? எவ்வளோ மலேசியாவ பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க? ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கா? இதுக்கு முன்னாடி அஜித் சார் படங்களுக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி குட் பாட் அக்லிக்கு இருக்கா? இல்ல அத விட அதிகமா இருக்குங்களா சார்? எனக்கு வந்து லைக் நார்மல் புக்கிங் அதாவது நார்மல் இப்ப ஓவரால் புக்கிங் வந்து திறந்து விட்டாங்க. ஸோ புக்கிங் வந்து சில தியேட்டர்ல திறக்கல இன்னும். ஸோ அது வந்து இன்னும் 2-3 நாள் ரிலீஸ் ஆகிற இருக்குல்ல. ஸோ அது ஃபைனலா தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் ஃபைனலா எத்தனை கவுண்ட்ல வெளியாக போகுது இன்னும் தெரியல. பட் ஃபேன் கிளப் ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1300 சீட் வந்து ஒரு லொகேஷன்ல முடிஞ்சிருச்சு. என்னோட மத்த ஸ்டேட்லயே இன்னும் வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ் தான் இருக்கு இந்த ஃபேன் கிளப் ஷோஸ். அதுவே நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3000 டிக்கெட் மேல வரும் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. நார்மல் ஷோஸும் இருக்கு இல்லீங்களா? நார்மல் ஷோஸ் அதாவது ஃபேன் கிளப் ஷோஸ் இல்லாம காலையில ஷோ நார்மல் ஷோவும் இருக்கு. அதெல்லாம் இன்னும் இன்க்ளூட் பண்ணாம தான் நான் சொல்றேன் இந்த கவுண்ட். இப்போ ஃபேன்ஸோட ஷோ இல்லாம மத்த நார்மல் மக்கள்லாம் போயிட்டு எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அஜித் சாரோட படங்கள மலேசியால? இப்ப ரீசன் வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் விஸ்வாசம் சரி, துணிவு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா துணிவு பத்தி சொல்லி ஆகணும். இந்த வேலையில வந்து டத்து அப்துல் மலிக் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் துணிவு படம் அவர் தான் இந்த படம் வந்து மலேசியால ரிலீஸ் பண்ணாங்க. அவருக்கு இந்த வேலை தேங்க்ஸ். அவர் வந்து அந்த படத்தை எவ்வளவு ப்ரொமோட் பண்ணணுமோ மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் அஜித் சார் மூவி மலேசியால துணிவு. ஸோ ஏன்னா அந்த ப்ரொமோஷன் சரி அண்ட் ஆல்சோ அதை வந்து மத்த இந்தியன்ஸ் தவிர்த்து மத்த ரேஸ் அதாவது மிலி சைனீஸ் மத்த ரேஸையும் அந்த படத்தை வந்து பார்க்க அந்த ப்ரொமோஷன் வந்து கொண்டு போனுச்சு. ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் அப்படிதான். லைக் இங்கிலீஷ் மூவி லைக் ஒரு பேங்க்ல ராபரி பண்றது அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இப்படி பார்த்தாங்க. ஸோ விடாமுயற்சி வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வந்து மலேசியால 3 டாட் மூவிஸ் வெளியாக்குனாங்க. அவங்களும் வந்து இந்த வேலையில 3 டாட் மூவிஸ் கூட நாங்க ஒர்க் பண்ணோம். இந்த வேலையில 3 டாட் மூவிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் ஸ்கிரீனிங் கவுண்ட் அஜித் சார் மூவிக்குன்னா விடாமுயற்சி தான். ஏன்னா இப்ப குட் பை அக்லியோட ஃபைனல் கவுண்ட் வராதனால இப்போதைக்கு விடாமுயற்சி தான் ஹையஸ்ட் கவுண்ட். ஸோ எல்லா அட்வான்ஸ் புக்கிங் சரி எல்லாத்துலயும் சரி ரெக்கார்ட் எல்லாமே விடாமுயற்சி தான். ஸோ அதான் பிரதர். கிரேட் பிரதர். இப்போ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஹீரோவோட படம் இவ்வளோ அடிச்சிருக்கு, இந்த ஹீரோட படம் இவ்வளோ அடிச்சிருக்கு, அஜித் சாரோட படம் இதை பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர் கேம்ஸ் எல்லாம் மலேசியாலே இருக்கா? நம்பர் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவ்வளவா அதை பத்தி லைக் டாக் குறவு தான். இது லைக் தமிழ்நாட்டுல பேசுற மாதிரி இங்க வந்து கொஞ்சம் குறவா தான் இங்க இருக்கு. பட் வந்து அது எப்படின்னா ஆஃபிஷியலா டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டாதான் நம்மளுக்கு அது கவுண்ட். இப்ப லெட்ஸே வந்து இப்ப துணிவுக்கு வந்து 1 டே கிராஸ் வந்து 1 மில்லியன் இது பண்ணாங்க. துணிவுக்கு 1 மில்லியன் பிளஸ் 1 டே கிராஸ். ஸோ விடாமுயற்சி அதை பிரேக் பண்ணிருச்சு அது கூட. ஸோ கண்டிப்பா குட் பை அக்லியும் பிரேக் பண்ணும். ஆனா படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நாங்க வந்து இப்ப ஃபேன்ஸ் கிளப் சரி இல்ல ஃபேன்ஸ் சரி அதை வந்து பேச முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும். பட் வந்து அது அபிஷியல் கவுண்ட் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி நாங்க டாக் இருக்கோம். ஓ எங்க படத்துக்கு போடுறாங்க
உங்க படத்துக்கு போடல, அந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நாங்க பேசிக்கோம், அவ்வளவுதான். ரொம்ப சீரியஸான டாக் இருக்காது. எங்க இருந்து பிரதர் உங்களுக்கான அந்த ஹைப் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு குட் பேட் அக்லில? டைட்டில் கேட்ட உடனேவா, போஸ்டர் பார்த்த உடனேவா, இல்ல டீசர் பார்த்த உடனே, இல்ல ட்ரெய்லர் பார்த்த உடனேயா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த டைட்டிலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது குட் பேட் அக்லி, அது ஒரு கூஸ் ஃபார்ம்ஸ் தான். ஆனா ரியல் கூஸ் ஃபார்ம்ஸ் வந்தது வந்து ஃபர்ஸ்ட் லுக். அவரோட அந்த 3 ஆமா. இது அதுல வந்து மிடில் ஃபிங்கர் எல்லாம் காமிச்சிட்டு அஜித் சார் அது மாதிரி இப்ப இப்ப ரீசன் படத்துல அந்த மாதிரி பண்ண மாட்டாரு சார். பட் இது வந்து டிஃப்ரெண்ட். அவரோட அந்த இது சில இதை தாண்டி அதை பிரேக் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஐபி வந்துச்சு, ஏன்னா அஜித் சார் இப்படி இந்த மாதிரி இறங்கி இது பண்றாரு அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி மலேசியாலையுமே வந்து இந்த ஃபேன் ஃபைட்டு இந்த மாதிரி விஜயா இல்ல அஜித்தா அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் எங்கால் படம் இவ்வளோ எங்கால் படம் இவ்வளோ அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போகுமா பிரதர் மலேசியால? லைக் அந்த காம்படிஷன் இருக்குமா? காம்படிஷன் இருக்கு பிரதர், காம்படிஷன் இருக்கு. என்னன்னா பட் ஃபேன்ஸ் மத்தியில இப்ப நாங்க எல்லாம் வந்து எப்படி இப்ப எல்லாம் ஒத்துமையா தான் இங்க இருக்கும். இப்ப முன்ன வந்து அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த சலசலப்பு எல்லாம் இருந்துச்சு. அது ஆமாதான், எங்கால பெருசு உங்க பெருசு அப்படின்னு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஏகேவை கொண்டாடுறோம், நீங்க உங்க தளபதி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. இப்ப எங்களோட ஈவென்ட்னா தளபதி ஃபேன் கிளப்ல இருந்து வருவாங்க. அப்புறம் வந்து அவங்க ஈவென்ட்னா நாங்க போவோம். அப்புறம் வந்து மலேசியா சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப் இருக்காங்க. அப்புறம் நிறைய ஃபேன் கிளப் இருக்காங்க. சூர்யா சாரோட ஃபேன் கிளப் இருக்காங்க. சோ எல்லாருமே நாங்க எல்லாமே ஒரு ஈவென்ட்னா நாங்க இப்ப எங்க ஈவென்ட் பாருங்க, இப்ப குட் பை அக்லிக்கு நாங்க எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கோம், எல்லா ஃபேன் கிளப்பையும். சோ அவங்க வருவாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஒத்துமையான ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் இவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், இவ்வளவு க்ரோர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கா, இல்ல அதை பத்தி நீங்க யோசிப்பீங்களா? மலேசியால வந்து இப்ப நம்ம ப்ரீவியஸ் வந்து நம்ம ஒரு மூவில ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, துணிவு அண்ட் ஆல்சோ விடாமுயற்சி ஒர்க் பண்ணனால நம்மளுக்கு அது எப்படி சொல்றது, ஒரு கணிப்பு சொல்லலாம். கணிப்பு என்னன்னா இப்ப துணிவு 1 மில்லியன் 1 டேல க்ரோஸ் பண்ணுச்சு. அப்புறம் அதை பிரேக் பண்ணி விடாமுயற்சி அதோட பிரேக் பண்ணிச்சு. குட் பை அக்லி என்னோட கணிப்பு படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டேலயே நம்ம ஒரு 2.2 மில்லியன் பிளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டே கரெக்ஷன் அடிக்கலாம். அந்த ஒரு பொட்டன்ஷியல் கண்டிப்பா இருக்கு. இது வந்து என்னோட ஒரு பர்சனலான ஒரு கண்டிப்பு தான். ஏன்னா நான் ஒரு எப்படி சொல்றது, படத்தை நம்ம ஒரு தியேட்டர் அது ஒர்க் பண்ணிருக்கனால, க்ளோஸா ஒர்க் பண்ணனால அந்த ஒரு கணிப்பு. ஏன்னா துணிவோட ஆய்ப்புக்கு அந்த டைம்ல அந்த வருஷத்துக்கு அது வேற. ஏன்னா அந்த டைம் வரும்போது தளபதியோட அந்த வாரிசு வந்துருச்சு, ஸ்கிரீன் எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருச்சு. அந்த இதனால அப்பயும் வந்து அஜித் சாருக்கு அது ஒரு ஹையஸ்ட் கிராஸ் ஃபர்ஸ்ட் டேல. விடாமுயற்சி வரும்போது தைப்பூசம் இங்க, சோ தைப்பூசம் டைம்ல, சோ அப்ப வந்து அதோட தியேட்டருக்கு நிறைய படம் ஒரு 13ல இருந்து 15 படம் கூடயே ஒரு ஆல்மோஸ்ட் 20 நினைக்கிறேன், எனக்கு சரியா கவுண்ட் தெரியல. ஒரு ஆல்மோஸ்ட் 20 படம் சைனீஸ் மூவிஸ் மத்த லாங்குவேஜ் மூவிஸ் வந்துருந்துச்சு விடாமுயற்சி டைம்ல. அப்பயும் விடாமுயற்சி நின்று சம்பவம் பண்ணுச்சு. சோ அது வந்து ஒரு பெருமையான விஷயம் இந்த டைம்ல. சோ அதை தாண்டி இப்போ ஏப்ரல், இப்ப 10 ஏப்ரல் வந்து அவ்வளவு பெரிய படங்கள் இல்ல இங்கிலீஷ் படம் ரிலீஸ்லாம். எம்புரான் வந்து இங்க 11 ஏப்ரல் விளையாக்குறாங்க. நம்ம அஜித் சார் படம் 10 ஏப்ரல். சோ ஃபர்ஸ்ட் டே கரெக்ஷன் வந்து 2 மில்லியன் பிளஸ் வர வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. இது என்னோட கணிப்பு தான். கரெக்ட் மீ ராங்லா, யார் மலேசியாவில் உள்ளவங்க இருந்தாங்க. என்னோட ஒரு இது. எந்த ஹீரோ அதிக நம்பர் வச்சிருக்காங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து ஆஃப்கோர்ஸ் ரஜினி சார் தான் அந்த பிரேக். அது தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து செகண்ட் தேர்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். லைக் அஜித் சார் இருப்பாரு, அப்புறம் விஜய் சார் வருவாரு, அப்படியே 2 and 3 செகண்ட் தேர்ட் பிளேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ரஜினி சார் தான். இப்ப வந்து நம்மளுக்கு ரீசன் வைஸ் நம்மளுக்கு தெரியல, முன்ன அதிக நம்பர்ஸ்னா ரஜினி சார் தான். ஒரு முக்கியமான டாபிக் பிரதர் இப்போ நம்ம போக போறது, அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகர், ஒரு கார் ரேசர், ஒரு கம்ப்ளீட் மேனை பத்தி பேச போறோம். எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க அஜித் சாரோட இந்த growth? ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் கார் ரேஸ், ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் டிராவல். எப்படி பாக்குறீங்க அவர் லைஃபை? ஆச்சரியமா இருக்கு. பட் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்ப கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க, வீடியோ இன்ஸ்டாகிராம் யூடியூப் பாக்குறவங்க என்ன கேட்பாங்கன்னா, அஜித் சார் தான் வந்து மன்றத்தை கலைச்சிட்டார்ல, அங்க என்ன அஜித் ஃபேன் கிளப் மலேசியால அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து இந்த வேலையில அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன் வருது. இது வந்து நான் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. என்னன்னா நம்ம வந்து ஒரு 2012ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஆரம்பிச்ச ஒரு குரூப் தான். என்னன்னு ஆரம்பிச்சோம்னா, அஜித் சார் ஃபேன்னா இப்படிதான் இருக்கணும். படத்துக்கு வந்து நம்ம படத்துக்கு கொண்டாடுறோம், படத்தை பாக்குறோம், ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றோம், மூவி ரீரிலீஸ் பண்றோம். அதை தவிர்த்து வந்து மலேசியால வந்து
நிறைய சேரிட்டி விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா Wow. இதுல பெருமையா நான் இந்த வேலையில என்ன சொல்லுவேன்னா, மலேசியால தமிழ் பள்ளிக்கு அதிகமா சேரிட்டி ஒர்க் செஞ்ச ஃபேன் கிளப்னா அதுல இடத்துல அஜித் ஃபேன் கிளப், கண்டிப்பா அஜித் சாரோட ஃபேன் கிளப் இருக்கு 100%. ஸோ இந்த வேலையில அதை நான் சொல்லிதான் ஆகணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பிளட் டொனேஷன் செஞ்சிருந்தோம். பிளட் டொனேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளட் பேங்க் இருக்கு, புசா டேரா நகரா சொல்லுவாங்க. அவங்களோட லிஸ்ட்ல அதிகமான ரத்த தான முகாம் செஞ்ச ஃபேன் கிளப்னா இது மலேசியா அஜித் ஃபேன் கிளப் தான். அஜித் சாரை நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷனலா பாக்குறோம். அஜித் சார் வந்து பேலன்ஸா எல்லாமே செய்யறாரு. அவரோட தொழில்னா நடிக்கிறது, என்னோட அவரோட பேஷன் ரேசிங், என்னோட பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டா எல்லாம் பேலன்ஸா செய்யறாரு. என்னோட இந்த வயசுலயும் அவர் வந்து அந்த ரேசிங் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு விடாமுயற்சியா இறங்கி பண்ணாரு. உங்களுக்கு தெரியும் அந்த 3rd பிளேஸ் எல்லாம் வந்தாங்க. சோ இதுதான் பிரதர் நான் துணிவா இறங்கி பாக்குறேன். அடிக்கிறாரு. துணிவை இறங்கி அடிக்கிறாரு, விவேகமா அடிக்கிறாரு. அவரோட படம் டைட்டில் எல்லாமே வந்து அவர் பண்ற இப்ப உள்ள விஷயத்துக்கு எல்லாமே பொருந்தும். இங்க உள்ளவங்க இங்க மத்த ரேஸும் கேக்குறாங்க. மத்த ரேஸ்ல உள்ள மலே சைனீஸ்ல கேக்குறாங்க. So, அஜித் சார் திருப்பி ரேசிங் போயிட்டாரா, படம் நடிக்க மாட்டாரா அப்படின்லாம். ஸோ பார்த்தோம், நாங்க அஜித் சார் பார்த்தோம், ரேசிங்ல ஓடுறாரு. இட்ஸ் a proud moment for all அஜித் சார் ஃபேன்ஸ் இன் வேர்ல்ட் வைட், நாட் ஓன்லி இன் மலேசியா, எல்லாம் வேர்ல்ட் வைட் உள்ள எல்லாத்துக்கும் பெருமை. அவரு பாருங்க, நாங்க நான் படம் பார்த்த அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே இப்ப ரேசிங் பாக்குறோம், ரேசிங் அப்டேட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உண்மை, அந்த ரேசிங் பத்தி எங்களுக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது. பட் இப்ப நான் கத்துக்கிறோம். அந்த 24 hours ரேசிங்னா என்னது, அது விஷயம் கொஞ்சம் நாலேஜ்லாம் நாங்க இப்ப 24 hours ரேசிங் சத்தியமா அஜித் சார் ஓட்டுற முடியும் எங்களுக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அவர் ரேசிங் பண்ண பிறகு எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் a வெரி ஹெல்த்தி திங்கா நான் பாக்குறேன் brother. கிரேட் பிரதர், கிரேட் பிரதர். அதான் சார் சொல்ற மாதிரி என் படம் வரும்போது படத்தை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன பிடிச்சிருந்தா கொண்டாடுங்க. மற்றபடி இந்த ஃப்ளெக்ஸ் வைக்காதீங்க, பாலபிஷேகம் பண்ணாதீங்க, தலன்னு கூப்பிடாதீங்க, ரசிகர் மன்றம் வைக்காதீங்க. இதெல்லாம் சொல்றது எப்படி பிரதர் நீங்க பாக்குறீங்க? இப்ப கூப்பிடாது, அது வந்து என்ன இஷ்யூன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, ஏன் அது கூப்பிட வேணாம்னு சொன்னது. ஆனா பட் என்னன்னா அந்த ஒரு டைம்ல வந்து கூப்பிட முடியலையே, அந்த வருத்தமும் ஒரு நல்ல இருக்கு. விஷயத்துக்காக ஒரு ஆமா, நல்ல விஷயத்துக்காக தான் செய்யறோம். எதிர்மறையான விமர்சனங்கள் வரும். இந்த வேலை இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்ப சில டைம்ல வந்து இப்ப கமெண்ட் பண்ணுவாங்க முக்கியமா மலேசியால இப்ப இருக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இங்க தமிழ்நாட்டுல டான்ஸ் ஆடுற மாதிரி இங்கிலும் ஆரம்பிச்சிட்டீங்களா ஆட, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இப்படி செய்யறீங்களா அப்படி செய்யறீங்களா, அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு. அது லாஸ்ட் டைம் துணிவு டைம்லயும் நான் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். என்னன்னா, இப்போ ஒரு அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து காலையில 8 மணி ஷோக்கு வராங்களே, அவங்க வந்து லீவ் போட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு பிடிச்ச ஐடல், அதாவது அஜித் சாருக்காக படம் பார்க்க காலை ஷோக்கு வராங்க. அதனால ஒரு நாள் லீவ் போட்டு வரனால அவங்க வேலையை விட்டு வராங்க, இல்ல தருதலையே மாறுறாங்க, அன்ஹெல்தி திங் செய்யறாங்க. இப்படி பண்ணா குட்டிச்சோரா போயிருவீங்க, அந்த மாதிரி இல்ல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்காங்க. ஆபீஸ் வேலை செய்யறாங்க, டாக்டரா இருக்காங்க, லாயரா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு வேலை செய்யறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க, தொழிலை பாக்குறாங்க. அதே டைம்ல என்டர்டைன்மெண்ட் அஜித் சாரும் பாக்குறாங்க. யாரும் வந்து இதுக்காக வந்து வேலையை விட்டுட்டு வேலையை நிறுத்திட்டு வர கிடையாது. அது நான் இந்த இடத்துல வந்து ஒரு சொல்லி விரும்புறேன் பிரதர். பிரதர் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சல்யூட். சீரியஸ்லி அது நிறைய இடங்கள்ல வந்து இதை வந்து நிறைய அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. நான்லாம் பயங்கரமா கத்தணும்னு தோணுது, பட் இன்டர்வியூங்கிறதால கத்த முடியல என்னால. நீங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையில இருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் அவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட தலைவனை பார்க்கறதுக்காக தியேட்டர் வராங்க, அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா, இங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த காலையில வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ செய்யறோம்ல, இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல டிக்டாக் இல்ல, இப்ப மலேசியால டிக்டாக் இருக்கு இன்னும். அப்ப என்னன்னா, அப்ப வீடியோ ஒரு 1300 பேர் போடுறாங்க பாருது, அதுல மினிமமா ஒரு 1000 பேர் எடுத்து போடுவாங்க வீடியோ டிக்டாக்ல, இன்ஸ்டால. அப்ப கமெண்ட் பண்றது, இவனுங்கெல்லாம் வேலை இல்ல, பாரு காலைல போய் ஆடிட்டு இருக்காங்க தருதல மாதிரி, தேவையா இதெல்லாம் அப்படின்னு. அப்படி பார்க்கும் போது நாங்க எப்படி சொல்றது, நல்ல விஷயங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம், ட்வீட் பண்ணிருக்கோம், போஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து எங்களுக்காக ஒரு நாள் அஜித் சாரை நாங்க பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவர் சொன்ன மாதிரிதான், உன் குடும்பத்தை பாரு, அப்புறம் என் படத்தை வந்து பாரு. அதேதான், எங்க குடும்பத்தை நாங்க பாக்குறோம், நாங்க வேலை செய்யறோம், நாங்க எங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு என்டர்டைன்மெண்டா எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை கொண்டாடுறதுல எந்த வித தப்பும் கிடையாது.
இதுல வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்றது தப்புன்னு நான் சொல்றேன். இந்த வேலை தப்பு. அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். கிரேட் பிரதர், வெல் சைட் பிரதர். கண்டிப்பா குட் பேட் அக்லி இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கோம். நீங்களும் அங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இஃப் பாசிபிள் நமக்கு ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு கனெக்ஷன் கிடைச்சதுன்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம் பிரதர். கண்டிப்பா brother, கண்டிப்பா. சோ நான் வந்து கண்டிப்பா அப்புறம் brother. Thank you. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்படி அங்க நடந்துச்சு. கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ ஸோ மச் தேவ் பிரதர். ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களோட அங்க இருக்கிற சுச்சுவேஷன்ஸை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். இந்த வேலையில வந்து ரெட் நூல் டீம் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 2 days மேலேயே தூங்கல சரியா. ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எங்களோட ஒர்க், எங்களோட தொழில், அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட் திங்ஸ் எல்லாமே ஒரு 2 days தூங்கல. டிக்கெட் அது இது அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேலையில வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி ரெட் நூலுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து நிறைய ஒரு படத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் இந்த வேலையில வந்து எல்லா அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாடுல சரி, மலேசியால சரி, வேர்ல்ட் வைட்ல யார் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போறீங்களோ பத்திரமா பாதுகாப்பா சேஃப்டியா கொண்டாடுங்க அஜித் சார். அதாம்ல அஜித் சாரோட ஃபேனு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.